என்னை யாரோ ஹர்ட் பண்ணிட்டாங்க, நான் ரொம்ப காயப்பட்டேன், பயங்கர கோபமா இருக்குது. மாம்சம் சொல்லும், உன்னை கோபப்படுத்திட்டான் பாத்தியா, உன்னை கஷ்டப்படுத்திட்டான் பாத்தியா, நீ தப்பே செய்யல, ஆனா என்ன பண்ணிட்டான், உன் மேல தப்பு பழி போட்டாங்க. இப்பதான் உனக்கு சான்ஸ், நீ என்ன பண்ணு, நல்லா கிழிக்கிற மாதிரி 2 வார்த்தை கேளு அப்படின்னு இந்த மாம்சம் இப்ப எனக்குள்ள இப்ப பேசும். நான் ஒன்னும் தப்பு செய்யலையே, நான் கரெக்டா தானே வாழ்ந்தேன், அவங்க மேலதான் நான் பள்ளி இருக்கு, அப்ப நான் கண்டிப்பா என்ன பண்ணணும், நான் போய் 2 வார்த்தைகள் நான் பேசணும். இப்ப மாம்சம் என்ன பண்ணுவேன், இந்த சைடு இழுக்கும், it will pull me towards this. இப்ப நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, ஆவியானவர் எனக்குள்ள பேசுவாரு, டேய் கெட்ட வார்த்தை ஒண்ணும் வாயிலிருந்து வரக்கூடாது, பக்தி விருத்தி இல்லாத எல்லா வார்த்தையுமே கெட்ட வார்த்தை தான், அப்படி கிழிக்கிற மாதிரிலாம் ஒன்னும் என்ன பண்ண வேண்டாம், பேச வேண்டாம், நான் உன்னை மன்னிச்சேன்ல, அது போல என்ன பண்ணு, நீ அவங்கள மன்னி, விட்டு கொடு. மாம்சம் விடாது, அது எப்படி ஒன்னால விட முடியும்? Spirit will say let go, the flesh will say don't let go. மாமிசம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா மாம்ச பக்கம் சாய்வாங்க, ஆவி ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா ஆவியின் பக்கம் சாய்வாங்க. இப்ப நான் எதுக்கு விட்டு கொடுக்க போறேன்?